வாலிபம் இளமை பருவம் என்ற தலைப்பு அமையும். வாலிபத்தை நெருங்கக்கூடியவர்களுக்கும் வாலிப வயதில் வாழக்கூடியவர்களுக்கும் இது பாக்கியமான ஒரு உரையாக அமைய வேண்டும் என்று வல்லவனாம் அல்லாஹுவை நான் வேண்டிக் கொள்கிறேன். வாலிபத்தை கடந்து வந்தவர்களுக்கு இந்த உரை ஒரு கைசேதமாக கூட இருக்கலாம். அந்த கைசேதம் கூட ஒரு இபாதத்தாக மாறும். நாம் வாலிப வயதை ஷரியத்தினுடைய முறைப்படி நாம் கழிக்கவில்லையே என்ற வேதனையும் வருத்தமும் யாருக்கு ஏற்படுகிறதோ அதுவே அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பாக்கியத்தை தரும். குழந்தை பருவம், சிறுவர் பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், வயோதிக பருவம் என்று ஒரு மனிதனுடைய வாழ்வில் இத்தனை பருவங்கள் பங்கு வகிக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது இளமையும் வாலிபமும் இணைந்திருக்கக்கூடிய இந்த பருவம். இதனுடைய வயதை குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள் 15 கடந்து 40 வரை. இந்த 25 வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அம்சத்தை வகிக்கக்கூடிய ஒரு பகுதி மாத்திரமல்ல, மனிதனுக்கு அதிகமான தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பகுதி அது. அந்த வாழ்வை யார் சீர்படுத்தி கொள்கிறாரோ அவருடைய பிந்திய கால வாழ்வு நிச்சயமாக சீராக அமையும். அந்த வாழ்வில் யார் தோற்று போனார்களோ பிந்திய வாழ்வும் தோற்று போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஷாப்ப, நிச்சயமாக அல்லாஹ் வாலிபனை விரும்புகிறான், நேசிக்கிறான். எத்தகைய வாலிபன் தெரியுமா? அல்லதி இஃப்னி ஷபாபஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தாஅத்தில் வழிபாட்டில் தன்னுடைய இளமை பருவத்தை கழிக்கிறானே, அத்தகைய வாலிபனை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிப பருவம் குறித்து குர்ஆனும் ஹதீதும் பல செய்திகளை சொல்லும். இது அல்லாஹ் விரும்பிய பருவம். அது இந்த பருவத்தில்தான் ஷைத்தானினுடைய தூண்டுதலும் ஊசலாட்டமும் அவனுடைய தொடுதலும் அவனுடைய விளையாட்டும் அதிகமாக இருக்கும். அதை எதிர்த்து போராடி அல்லாஹ்வினுடைய வழியில் அவன் தூதரினுடைய வழியிலே தன்னை யார் ஆட்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை வல்ல அல்லாஹ் மிக்க விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பும் வாலிபர்களாக அல்லாஹ் நம் வாலிபர்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நேசிக்கும் இளைஞர்களாக நம் இளைஞர்களை அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. சுவனவாசிகள் கூட வாலிபத்தோடு தான் நுழைவார்கள். 60 வயதை தாண்டியவர்கள் 100 வயதை தொட்டவர்களாக இருந்தாலும் சுவனத்திலே எப்படி தான் இருப்பாங்க? வாலிபர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. அல்லாஹ் அதை விரும்புகிறான், அந்த வாலிப பருவத்தை. 33 வயது உடையவர்களாக இருப்பார்கள். வாலிப வயது என்பது, இளமை வயது என்பது 40 வயது வரை இருக்கிறது என்கிறோம். ஆக சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் 33 வயது இளைஞர்களாக இருப்பார்கள். நல்ல திடகாத்திரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள், மீசை தாடி இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது மீசை தாடியோடு இருக்கணும். மறு உலகத்தில் வரும்போது நமக்கு சொர்க்கவாதிகளுக்கு மீசை தாடியெல்லாம் இருக்காது. ஜுருதன் முருதன் அவர்கள் நல்ல முடி அற்றவர்களாக
நல்ல வளண்டு என்ன செய்வாங்க இருப்பார்கள் என்று ஹதீதுகள் நமக்கு சொல்லுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது அந்த மக்காவாசிகளில் பலர் கேட்டாங்க, நீங்க நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவர்கள் எதை ஆதாரமாக வைத்தார்கள் தெரியுமா? என்னுடைய இளமையை நான் முழுக்க முழுக்க உங்களிலேயே கழித்திருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு புரியும், நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி பேசினேன், யான் எப்படி கொடுக்கல் வாங்கலிலே நடந்து கொண்டேன், எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களினுடைய சமூகத்தில் உங்களினுடைய கண்முன்னே நான் வாழ்ந்து காட்டினேன், என்னுடைய வாலிபம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? தன் வாழ்க்கையை தான் முன்வைத்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமானது, தூய்மையானது. எனவே இறை தூதராக இருப்பதற்கு இந்த சான்று போதாதா என்று கேட்டாங்க. அருமையான பெருமக்களே, நபிமார்களில் பல நபிமார்கள் வாலிபர்களாக இருந்தாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஃபத்தா, இளைஞர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இளம் வயது உடையவர்களாக இருந்தாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மொத்த வாழ்ந்த வயசே 33 தான் இந்த துனியால. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தாங்க. இளைஞர்களாகவே நபியாக அனுப்பப்பட்டு மக்கள் மன்றிலே அவர்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள். நீ சஹாபாக்கள்ல பெரும்பாலான சஹாபாக்களை நீங்க பாருங்க, இளைஞர்களாகவே இருப்பாங்க. பெரியவர்களும் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பெருமக்களினுடைய வயதுகளை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். செய்தனா நம்முடைய பாட்டனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 37.5 வயது, 37 வயசு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 26 வயசு, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 28 வயசு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 12 வயசு, அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 32 வயசு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 30 வயசு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 16 வயசு, ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 30 வயசு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 17 வயசு, அர்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியிருந்தாங்களே அந்த வீடு, அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 11 வயசு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கெல்லாம் 17 வயசு, உசாமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க. மதீனா ஷரீஃபுக்கு போய் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, அப்போது அவர்களுடைய வயது 18 வயசு. அவர்கள் இஸ்லாத்திலே வருவதாக இருந்தால் ஏறக்குறைய 7 வயசில் அவங்க வந்திருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? இளைஞர்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் வலிமைப்படுத்தப்பட்டது. ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் செம்மையாக இருப்பார்களேயானால் நிச்சயமாக இந்த சமூகம் வெற்றி பெறும், இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியும். ஆனால் வாலிபர்களை பொறுத்தவரை 2 விஷயம். வாலிபர்களை வச்சு யாரும் வேலை வாங்கலாம். எத்தனையோ சங்கங்கள், அமைப்புகள் ரீதியாக, இயக்கங்கள் ரீதியாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை சீர்திருத்தம் செய்ய முடியுமா என்றால் கடினமானது. வேலை செய்யறதுனால நல்லவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? பணி செய்வதால் நல்லவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது, ஒரு கூட்டம் நடக்குது. அதில் வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க, அனுபவசாலி இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்ல பணி செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு செய்தி, தவறான ஒரு செய்தி வந்து கிடைத்திருக்கிறது. அதை எப்படி அணுகுவாங்க? இப்படியெல்லாம் நடந்திருக்குது, அப்படிதான் பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் அப்படி பேசுவது சரியா என்றால் பிழை. அப்படி பேச முடியாது. பேசுவதற்கு என்று ஒரு முறை, வரையறை இருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் தான் பேச வேண்டும். பெரியவர்களுக்கு முன்னால் எப்படி பேச வேண்டும்,
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒரு மரம், ஒரு லுகஸ், ஒரு குயிஸ். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் தன்னுடைய இலைகளை உதிர்க்காது. அந்த மரத்திற்கு ஒரு உதாரணமாக மூமினை சொல்லலாம், அது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு சஹாபியும் ஒரு மரத்தை சொல்கிறாங்க. காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அந்த ஆலமரம், இந்த மரம், இந்த மரம், அந்த மரம், ஏதோ மரங்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வேற ஒரு மரம் இல்லை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பேரீச்ச மரம் தான் அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு குயிஸை சொல்லும்போது நம்ம ஊரில் உள்ள மரத்தையெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி தான் நினைப்போம், அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிறத விட்டுருவோம். வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொல்கிறாங்க, அபி பாப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கேள்வி கேட்டபோது அது என்ன மரம் என்பது எனக்கு தெரிந்தது. ஆனால் உங்களை போன்ற பெரியவர்களெல்லாம் இருக்கக்கூடிய சபையிலே நான் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்வதை நான் விரும்பவில்லைன்னா, இது அதபு. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி இல்லை மகனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருந்தா நீங்கள் சொல்லியிருந்தா ஒரு துஆ செஞ்சுருப்பாங்களே, பதிலை சொல்லியிருக்கலாம். ஆனால் பதிலை சொல்வதற்கென்ற அது ஒரு பெரிய அதபு தான். ஆனால் இளைஞர்கள் எப்படி கேள்விகளை கேட்க வேண்டும், ஒரு சபையிலே கேள்வி கேட்க வேண்டிய முறை தெரியவில்லை இன்றைக்கு இளைஞர்களுக்கு. எல்லா கூட்டமும் பள்ளிகள் கூட்டமா, சங்கங்கள் கூட்டமா, அமைப்புகள் கூட்டமா, சண்டை, எல்லா இடங்களையும் சண்டை, வம்பு, விவகாரம். அதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இல்லை நாங்கள் சத்தியத்தை தானே கேட்குறோம், நீ சத்தியத்தை கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்குது, அதை கேட்பதற்கான வரையறை இருக்கிறது. மார்க்கம் அதை அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது, எப்படி கேட்க வேண்டும் என்று நமக்கு அற்புதமாக மார்க்கம் கற்றுத்தருது. அதை விட்டுட்டு அப்படி இப்படிலாம் கேட்க முடியாது. பெரியவர்களுக்கான மரியாதை, மல்லம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வழங்கின இளைஞர்கள், நீங்கள் பணி செய்வது சிறந்தது, ஆனால் அந்த பணியினுடைய பாக்கியத்தையும் அதனுடைய நன்மையையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். பெரியவர்களுக்கு மரியாதையின்றி பேசுவதும், நான் செய்வது தான் சரி என்று அகம்பாவத்துடன் பேசுவதும் நீங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகளுக்கான நன்மைகளை பாழாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய ஒரு அற்புதமான முறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்வேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டியது, அவர்களை பக்குவப்படுத்த வேண்டியது உலமாக்கள் பெரியவர்களினுடைய கடமை. அது அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம் பேசுகிறோம். எனவே அவர்களை புறந்தள்ள முடியாது. அவர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது, வளர்கிறது, வாழும். எனவே இளைஞர்கள் அவர்களை ஒன்றுபடுத்தி, அவர்களுடைய இதயங்களை சீர்படுத்தி, நேர்மைப்படுத்தி, ஒழுக்கப்படுத்தி, பண்படுத்தி அவர்களை தரமான வழியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மூத்தவர்களுக்கும் உலமாக்களுக்கும் உண்டு என்பதை நாம் இங்கே அங்கீகரித்து இதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆனால் இன்று இளைஞர்களுடைய பல இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸல்லல்லாஹு சொல்வாங்க, அல் முஃமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினி தஈஃப். பலமான நல்ல வலிமையான ஒரு மோமின், வலிமையான ஆற்றல் மிகுந்த ஒரு மோமின் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். யாரை விட? பலகீனமான மோமினை விட, உடல் ரீதியாகவும். ஆனால் இன்று எதற்காக? பலம் வலிமையாக இருந்து ஒரு நல்ல மோமினாக இருந்தால் அவன் இந்த சமுதாயத்துக்காக பங்காற்றுவான், பங்களிப்பை செய்வான், தனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பான், அருமையான வழிகாட்டியாக அவன் திகழ்வான். இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை செம்மையாக அவன் செய்வான், முன்னெடுத்து செல்வான் இதனுடைய காரியங்களை. எனவே அப்படிப்பட்ட இளைஞர்களாக நம் இளைஞர்கள் திகழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் இன்றைய நிலை வேறு விதமாக இருக்கிறது. கடந்த ஜும்மாவிலும் நம்முடைய ஹதீப் அவர்கள் சொல்லி காட்டியது மாதிரி போதைக்கும் பேதைக்கும் அடிமையாகி போய்விட்ட இளைஞர்களை இன்று நாம் காணுகிறோம். அன்னைக்கு நான் எங்கள் தெருவழியாக போகும்போது நிறைய போலீஸுகள்
காவல்துறையினர் கடற்கரையை நோக்கி போகிறாங்க. என்ன இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் போகிறாங்க அப்படி என்ன அது கேட்குறீங்க? பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், என்ன கேட்குறீங்க? எல்லாம் கடற்கரை முழுவதும் கஞ்சா சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் தான் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நமது ஊருடைய நிலை, படித்த இளைஞர்கள் எல்லாம் இதில் சிக்கிக் கொள்கிறார்கள். போதையும் பேதையும் இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு நம்முடைய சமுதாயம் செல்லுகிறது என்று சொன்னால், நாம எப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலை இந்த நாட்டிலே எப்படி இருக்கிறது என்பதை பற்றி, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சற்றும் சிந்திக்காமல் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த உரை நிச்சயமாக இளைஞர்களை பண்படுத்த வேண்டும் என்று வல்லவனாம் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான இளைஞர்களே, உங்களை நோக்கி நான் சொல்கிறேன், சத்தியத்தை நோக்கி வாருங்கள், இந்த தீனை ஹயாத்தாக்குங்கள், மக்களை நேர்வழியின் பால் நடத்துங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த போதனையை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அற்புதமான ஒரு பெண்மணி, இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளம் பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு. பல பேர் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால வந்த வினை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா, அதனால் ஏற்பட்டதனுடைய வினை இன்னைக்கு என்ன செய்றீங்க, உங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னாங்க. மனசில் சஞ்சலம் வருமா இல்லையா? அந்த சஞ்சலம் எதுவுமே வரல. அதான் சஹாபாக்கள், சஹாபியத்துகள். அவங்க அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாங்க, தெளிவாக இருந்தாங்க. அப்படி முறையிட்ட போது அந்த பார்வை அவர்களுக்கு திரும்பி வந்தது என்பது வரலாறு. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகளார். அவர்கள் ஹிஜ்ரத்து போகும்போது வயிற்றிலே கருவை சுமந்திருந்தார்கள், பிள்ளையை சுமந்துக்கிட்டு போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மதீனால ஹிஜ்ரத்து போனதற்கு பிறகு முதலாவதாக இஸ்லாமியத்தில் பிறந்த குழந்தை என்று அவர்களுக்கு பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இளம் பெண்களும். இன்னைக்கு இளம் பெண்களினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? யாரையோ நம்பி ஓடுகிறார்கள். தன்னை பெற்றெடுத்து வளர்த்த, தன்னை படிக்க வைத்த, ஆளாக்கிய, தன்னுடைய உதிரத்தையே அமுதாக வழங்கிய தாயையும் தந்தையும் வெறுத்துவிட்டு எவனோ ஒருவனோடு ஓடக்கூடிய சூழல்கள் இன்று அதிகரித்து வருகிறது. இளைஞர்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்ட வேண்டும். இந்த ஊரிலே, எல்லா ஊரிலும் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய அமைப்புகள், சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் பெரியவர்கள் இது சம்பந்தமான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த ஊருக்கு எந்த நடவடிக்கை சரியாக அமையும் என்று எண்ண வேண்டிய பொறுப்பு அவசியம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிச்சான், அழிக்க சொன்னான். அப்படி அழிக்க சொல்லும் பொழுது அந்த மலக்கு கேட்டாங்க, யாரெல்லாம் அவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்களே, நல்லவங்க அவங்க வரைக்கும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, தப்பு செய்கிறவங்களை அவங்க போய் திருத்த இல்லை, தம்பி நீ செய்கிறது தப்புன்னு அவங்க சொல்ல இல்லை, சேர்த்து அழினாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடு என்று அல்லாஹ் சொன்னான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய இளைஞர்களை சரியான பாதையில் செலுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்து கொள்வேன். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அவங்களுடைய நிலையெல்லாம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு. யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது என்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு பயானில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், குடிக்காதே அப்படி நம்ம சொல்கிறோன்னு வைங்க, யாராவது ஒருத்தன் குடிக்கிறோம் உட்காந்துருப்பான் அந்த பயானில். இவர் என்னை பற்றி தான் சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இவர் என்னை பற்றி தான், உன்னை பற்றி தான் சொன்னு வச்சுக்கவே, நீ தவறு செய்திருந்தால் நீ திருந்திக்கோ, அப்படி தானே அர்த்தம். இப்படி பல பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஓடை பிரச்சனையா, முடுக்கு பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, ஏதாவது நம்ம பேசி கொண்டு தான் இருக்கிறோம். சமூகத்தில் நலன் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சமூக உறவு மேம்பட வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அது தன்னை நோக்கி வீசப்பட்ட சுடு சொற்கள் என்று பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறான், வாட்ஸ்அப்லையும் போடுறான். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்ல வருகிறோம்? இந்த இளைஞர்கள் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், யாரை இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. தங்களினுடைய இளமை வாழ்க்கையை சீரழித்து தப்பான வழிகளில் செலவு செய்து மனைவியை திருப்திப்படுத்த முடியாத பல இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். மனைவியை திருப்திப்படுத்த முடியாத பல இளைஞர்கள் இன்று இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் வேதனையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
ஒரு மனைவியை கையாள்வது எப்படி என்பது கூட தெரிவதில்லை. ஒரு மனைவியோடு எப்படி நடந்துகிறது நிறைய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரியறதில்லை. ரொம்ப வேதனையான விஷயம் சகோதரர்களே. இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய விவாகரத்துகளினுடைய அடிப்படையை பார்க்கும்போது இளைஞர்களினுடைய அணுகுமுறை மிக பிழையாக இருக்கிறது. ரொம்ப பிழையா இருக்கு இளைஞர்களுடைய அணுகுமுறை. அதற்காக வேண்டி இளம் பெண்கள் எல்லாம் சரியாக நடந்து கொள்கிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. பெரும்பாலும் இளைஞர்களுடைய நடவடிக்கை மிக தவறாக இருக்கு. ஒரு காலத்தில் பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு வந்து அம்மா பாப்பா கையில் கொடுத்துருவாங்க. அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு அப்படியா? எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் சுயமாக இருக்கிறாங்க, யாரும் அவங்கள கேட்க முடியாது. அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், சொத்துக்களை வாங்குகிறார்கள், தோப்பு துறவுகளை வாங்குகிறார்கள், வலிமையான வருமானம் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த தவறை செய்தாலும் யாரும் கேட்க முடியாது என்ற நிலை ஷைத்தான் அவர்களுக்கு ஊட்டி இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆபத்தானது அது. அத்தகைய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. வாப்பா அம்மா வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, நீங்க கூப்பிட்டு பேசுங்க, எனக்கு பேச முடியலங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் என் மகன்கிட்ட என்னால் பேச முடியல. மகன்கிட்ட பேச முடியாத நிலை தந்தைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய இழிநிலை இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இளைஞர்களினுடைய பாதை மிகவும் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதாவது இதில் மிக முக்கியமான பங்களிப்பு என்ன? நட்பு தான். யாரும் பிறக்கும்போது தப்பு செஞ்சுக்கிட்டே பிறக்கிறது இல்லை, எல்லாம் பழகிக்கிறது. ஒரு இடத்துல நண்பர்களோட தங்குறாங்க, நண்பர்களோடு இருக்கிறாங்க, அந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறாங்க, அது அவர்கள் அந்த தாக்கம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. நட்பு ரீதியாக ஒரு மனிதன் சிறப்பாவதும் கெடுவதும் வாய்ப்புகள் அதிகம். நல்ல நண்பர்களோடு அவன் சேர்வானையானால் அவனுடைய நிலை உயருகிறது. தன்னுடைய நண்பர்களினுடைய வட்டத்தை அழகானத வட்டமாக நல்ல நண்பர்களாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்களே ஆனால் அவர்களுடைய நிலை உயர்ந்து விடுகிறது. தீய நண்பர்களாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் யாரும் இப்படி இருக்கலையடா, ஏன்னா நீ இப்படி இருக்கிறானா, அவனுடைய நட்பு வட்டாரம். எனவே அருமையான இளைஞர்கள், அருமையான வாலிபர்கள், உங்களுடைய நட்பை அழகான நட்பாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நட்பு வட்டாரங்களை, சுற்றுச்சூழலை மிக பரிசுத்தமானதாகவும் அழகானதாகவும் நீங்கள் ஆக்கிக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உபதேசமாக வழங்குகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள். ரோம் நாடு, அந்த ரோம் நாட்டோடு, ரோம் படையோடு இஸ்லாமிய படை யுத்தம் நடத்துகிறது. அன்றைய காலத்தில் வல்லரசாக பார்க்கப்பட்ட நாடு ரோம், இத்தாலி. ரோம் அவ்வளவு வலிமையான நாடு. அது பல லட்ச வீரர்களை கொண்ட படை அவர்களிடத்திலிருந்து, மன்னர் ஹெரக்கல் இடத்திலே இருந்தது. யுத்தம் நடந்தது, முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கும். முஸ்லீம்கள் வெற்றி பெற்றாங்க. இது எப்படி சாத்தியமானது? நம்மை விட எல்லா வகையிலும் குறைவானவர்கள், எண்ணிக்கையில் குறைவு, ஆயுதத்தில் குறைவு, வசதி வாய்ப்புகளில் குறைவு, வாகனங்களில் குறைவு, எப்படி வெற்றி பெற முடிந்தது? அன்றைய காலத்தில் மேன் பவர் தானே, சும்மா குண்டோ தூக்கி போடுற வழியெல்லாம் இல்லையே. அப்ப எப்படி அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்று மன்னர் ஹெரக்கல் அதிசயித்து போய்விட்டார், அரண்டும் போய்விட்டார். தன்னுடைய உளவாளிகளை, 3 குறிப்பான மேன் அறிவாற்றல் மிக்க ஆய்வில் சிறந்த 3 சிஐடிகளை, உளவாளிகளை அழைத்து கேட்டார், எப்படி நடந்தது இது? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்கிறார். அது ஒருத்தர் சொல்றாரு, மன்னா, நான் பார்த்தவரை அவர்களுடைய இறைவன் அல்லாஹும் அவருடைய திருத்தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே வழிநடக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இரவு நேரத்திலே நம்முடைய வீரர்கள் எல்லாம், இரவுல சண்டை நடக்கிறது இல்லை தானே, பகலில் தான். இப்போ தான் இரவு பகல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் பகலில் தான் சண்டை நடக்கும். சூரியன் அடைய ஆரம்பிச்சுட்டா சண்டையை நிறுத்திடுவாங்க, முரசு கொட்டுவாங்க, அதோட சண்டை நிறுத்திடும். இரவு நேரங்களிலே நம்முடைய வீரர்கள்லாம் மதுவை அறிந்துவிட்டு அப்படியும் இப்படியும் அசிங்கமாக படுத்து கிடக்கும் பொழுது அவர்கள் எழுந்து தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே வேண்டி நிற்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையிலே, யா அல்லாஹ், எங்களை எதிரிகளுடைய கையிலே ஒப்படைத்து விடாதே, இந்த தீனை, உன்னுடைய தீனை வலிமையாக்கு என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் இறைவனிடத்திலே இருந்தது. நம் நம்பிக்கை நம் ஆயுதத்திலும் எண்ணங்களிலும் எண்ணிக்கையிலும் இருக்கிறது. அடுத்த சிஐடி வந்தார்.
அவர் சொன்னார், நான் பார்த்தேன் அவர்களில் பலர் இரவு 3:30 மணிக்கு, சுமார் 3:30-4 மணிக்கு எழுந்து ஓரிரு கவளங்களை சாப்பிட்டு விட்டு அன்று பகல், சண்டையிடக்கூடிய பகல் முழுவதும் நோன்பாக இருக்கிறார்கள். இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய வீரர்கள் வகை வகையான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, ஊட்டச்சத்து தரப்படுகிறது, நல்ல வளமான பானங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, சுவையான உணவுகள் தரப்படுகிறது. எதுவுமே இல்லை, பசியோடு நின்று போராடுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இறைவன் அவர்கள் பக்கத்திலே இருக்கிறான். மூன்றாவது ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னார், எல்லாமே அவங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் நான் பார்த்த நிலை ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு நிலை. யுத்த களங்களிலே நான் பார்த்தேன். நம் வீரர் ஒருவர் அந்த முஸ்லீம் வீரரிடம் சிக்கிக்கொள்வாரேயானால் எப்படியாவது தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னொரு தோழரையாவது இழுத்து வந்து அவரை சிக்க வைத்து விட்டு எப்படியாவது தப்பிப்பதற்கு பார்ப்பார். இது யுத்த களங்கள், எல்லா இடங்களிலும் இப்படித்தான் நடக்கும். நாம் அதுக்கு விதிவிலக்கு அல்ல, நான் அதை ஒரு குறையாக சொல்லவில்லை. தன் உயிரை காத்துக்கொள்வதற்காக, எதிரிடமிருந்து தன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய வேறொரு வீரனை இழுத்து கொண்டு வந்துவிட்டு வேறு தப்பித்து விடுவார்கள். இதற்கு நேர் முரணாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் சிக்கிக்கொண்டு, நம் வீரரிடத்திலே சிக்கிக்கொண்டு தப்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் உடனடியாக அவரை விடுவித்து அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக விரைந்து வருகிறான் முஸ்லிம் வீரன், இன்னொரு வீரன். அதன் மூலமாக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு வருகிறான். ஆச்சரியமாக இருந்தது. மன்னா, இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த சீடிகள் அங்கே சொன்னார்கள், உளவாளிகள். அருமையான பெருமக்களே, அத்தகைய ஒரு அற்புத வழியில் வந்தவர்கள் தானே நம் இளைஞர்கள். நம் இளைஞர்களுடைய பாதை எங்கே இருக்கிறது? அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? இந்த துனியாவை கட்டி ஆழ வேண்டும் என்பதிலே எப்படி அவர்கள் மோகமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. உமைர் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தம்பி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர், பத்ர் யுத்த களத்திலே ஆட்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட்கள் எடுக்கிறாங்க. இவங்க மாத்திரம் ஒளிஞ்சு 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 அப்படியே இருக்கிறாங்க. இதை காக்காக்காரர் பார்த்துட்டாங்க, அண்ணன் பார்க்குறாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னாங்க, உமைருங்க வாங்க, ஏன் நீங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறீங்க? இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் நான் பற்றக்கூடாது. ஏன் பட்டா என்ன, நல்லதானப்பா? இல்லை, அவங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் திருப்பி அனுப்பிடுறாங்க, யுத்தத்துக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. நான் ரசூலுல்லாஹ் பட்டா என்ன அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் ஒளிஞ்சிருக்கிறேன், நைஸாக இதில் கலந்துக்கிடுவேன். என்ன ஆர்வம் பாருங்கள்! 15 வயதை எட்டாத இளைஞர், இளைஞர் என்றும் சொல்ல முடியாது, சிறுவர். அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புதல் தந்தால் மாத்திரமே நீங்கள் கலந்து கொள்ள முடியும், போங்க வரிசையில் நீங்களும் போய் தான் ஆகணும், ஒளிஞ்சு கொள்ளலாம் இருக்க முடியாது, போங்கன்னு அனுப்புனாங்க. போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சின்ன பிள்ளை, அவங்க நினச்ச மாதிரியே நடந்துட்டு, அழுகண்டா அப்படி ஒரு அழுக, ஓண்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்து அழுன்னு ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. எதுக்கு? டூர் போகிறதுக்கா? எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கா? குற்றாலத்துக்கும் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போய் சுற்றி பார்க்கறதுக்கா என்ன? அல்லாவுக்காக வேண்டி உயிரை தருவதற்கான வாய்ப்பை நான் இழக்கிறேனே என்று அழுதாங்க. சஹாபிகள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், எங்களை அவருடைய அழுகை பார்த்து எங்களுக்கு அழுகை வருது, தாங்க முடியல நாயகமே, தயவுசெய்து சேர்த்துக்கங்காண்டு அவங்க என்ன செய்தாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளையை சேர்த்துக்கங்க, முடியல எங்களாலையும். அப்படி அவர் கதறி அழுகிறார் நாயகமே என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு சொன்னாங்களா, அதோடு மாத்திரமல்ல, அவங்க அண்ணன்ட்ட காக்காட்ட சொல்கிறாங்க, நான் இந்த யுத்தத்தில் ஷஹீதானு விரும்புகிறேங்கிறாங்க. ஷஹீதானாங்க 14 பேரில் அவங்களுடைய பட்டியல் வருகிற பெயர் இடம்பெறுகிறது. எப்படிப்பட்ட இளைஞர்களாக அந்த இளைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். நம்ம பிள்ளைகளுடைய முடிகளை பார்த்தா என்ன மாதிரி முடி வைக்கிறான், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணுறான், என்ன மாதிரி ஒரு பைக்கு எரும மாடு மாதிரி இருக்குது. அது சில சமயங்களில் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கை எங்கே அவசரமாக போகணுருக்குது, நம்ம பைக்கை வேலை செய்யலாம், அது எங்கேயா போயிடுச்சு, சரின்னு போய் பிள்ளைகளை நம்ம தெரிஞ்ச பிள்ளைகளை பார்த்தோன்னு சொன்னால் அந்த பைக்கில் நமக்கு ஏறவே முடியல, பயமாக இருக்குது. அது யானை மாதிரி இப்படி இருக்குது, பின்னாலே இப்படி என்ன, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அது சினிமாவினுடைய மோகத்தின் தாக்கம். பறந்து போவது, எல்லா நடவடிக்கைகளும் மாறி போயிருக்கிற நம்முடைய இளைஞர்கள். அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் மாறிவிட்டது, பஸ்ஸில் அங்கங்கே போகும்போது காதில் இதை மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆடுறது,
என்ன கூத்துக்கள்! மரணம் உங்களுக்கு அந்த நிலையிலே உங்களை தழுவினால் உங்களுடைய நிலை என்ன ஆனது? உங்களுடைய தீய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்களா? கபரிலே வந்து துணை நிற்பார்களா? என்னுடைய அருமை இளைஞர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒட்டகத்தில் போகிறாங்க. பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்காங்க. ஷாஜா மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஜா மகன், இளைஞர், சின்ன வயசு, உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யா குலாம், புள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாயகமே, இதோ உங்கள் அருகிலே இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். என்ன அழகான பதில்! உங்கள் அருகிலே இருக்கிறேன் நாயகமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பாடமாக்கிக்கங்க, அதன்படி செயல்படுங்க. சரி நாயகமே. இஹ்ஃபலில்லாஹா, இஹ்ஃபலில்லாஹ, அல்லாவை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னாங்க. எப்படி இருக்கு? அல்லாவை நாம் பாதுகாக்கிறதா, அல்லாஹ் நம்ம பாதுகாக்கிறதா? ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஹ்ஃபலில்லாஹ், அல்லாவை நீ பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ அல்லாவை பாதுகாத்தால் யஹ்ஃபலுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்போ அறிஞர்கள் அதில் விளக்கம் எழுதுகிறாங்க, அல்லாவை பாதுகாக்கிறதுனா அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறது, அல்லாஹ் ரசூலினுடைய கட்டளை எடுத்து செயல்படுவது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க, இஹ்ஃபலில்லாஹ், அல்லாவை பாதுகாத்துக்கொள், தஜிது அமாமக், உனக்கு முன்னால் நீ அவனை பெற்றுக்கொள்வாய். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ அல்லாஹ்வினுடைய கட்டளை பிரகாரம் நடக்கிறாயா? அல்லாஹ்வினுடைய தூதரின் வழியிலே நீ வாழுகிறாயா? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, நீ கவலைப்படாத, உனக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் உனக்கு முன்னால் வந்து நிற்பான். தஜ்து அமாமக், உனக்கு முன்னால் அவன் நிற்பான், யாரும் உன்னை அசைக்க முடியாது. அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள் என்றார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை, இளைஞர்களை அந்த வழிப்படுத்தியது, அந்த நெறிப்படுத்தியது என்பது ரொம்ப அழகானது, அற்புதமானது. ஒரு தடவை உமைர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சின்ன வயசு இளைஞர், ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றா சாப்பிடக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் சாப்பிடக்கூடிய முறை தெரியல, அப்படி இப்படியும். இன்றைக்கி எப்படின்னா இடது கையில் சாப்பிட்றானா இல்லையா, நின்றுக்கிட்டு சாப்பிட்றான், இடது கையால் சாப்பிட்றான். அந்த பஃபே சிஸ்டம் சொல்லி வந்து அங்கனையே வந்து அப்படி எடுத்து வைக்கிறது. சரி, வச்சு அங்கனையே வச்சு அப்படி தின்றது. என்ன முறை இது? அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறையா இது? அட, சாப்பாடை எடுத்து வை, சரி பரவாயில்ல, அந்த சிஸ்டமோ என்ன சிஸ்டமோ, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உனக்கு உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்து நீ சாப்பிடணுமா இல்லையா? அது அங்கனே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி சாப்பிட்றது, இடது கையில் சாப்பிட்றது, கீழே விழுந்த பருக்கையை எடுப்பது இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி கையை அங்கே சாப்பிட்றது, இங்கே எடுத்து இப்படி சாப்பிட்டாங்க. யாரும் உமைர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா. அப்போ யா குலாம், பிள்ளை கொஞ்சம் அமைதியாகிறீங்க, சம்மில்லா, முதல்ல பிஸ்மியை சொல்லுங்கள், குல்பி யமீனிக், வலது கையால் சாப்பிடுங்க, குல் மாயலிக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறது சாப்பிடுங்க. அங்கேயும் சாப்பாடு எடுக்கக்கூடாது. தட்டை இப்படி இருக்குன்னா தனக்கு பக்கத்துலேருந்து இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணும், நடுவுலேருந்து இருக்கக்கூடாது. நடுவில் பரக்க தன்சிலுல் பரக்கா, பரக்கத் அதில் இறங்குகிறது என்கிறார்கள். இங்கே இருந்து அங்கிருந்து அந்த பக்கம் நம்ம ரெண்டு பேரும் இப்போ சஹன் சாப்பாடு, அது ஒரு பெரிய பரக்கத்து, அது சஹன் சாப்பாடுங்கிறது. அப்போ நம்ம இப்போ சிட்டியை கவுத்துறோன்னு வைங்க, நடைமுறையில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சிட்டியை கவுத்தியாச்சு, அதில் ஒரு துண்டு ஈரல் அந்த பக்கம் விழுந்துட்டு, நம்ம நப்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். போகுது, என்ன நடக்க போகுது, அட கொலஸ்ட்ரால்டா அப்படின்னு விட்டுட்டு போ. உன் பக்கத்தில் வந்தால் நீ சாப்பிடு, அவன் பக்கத்தில் வந்து சாப்பிடு. சில பேர் நிச்சயவாங்க அந்த ஈரல் ரெண்டு துண்டாக பிடிச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் வைப்பான். அதெல்லாம் கூட தனக்கு பெருசாக வச்சுட்டு அடுத்தவங்க சின்னதாக வைப்பான். சில பேர் தனக்கு சின்னதாக வச்சுட்டு அடுத்தவங்க பெருசாக வைப்பான். இதெல்லாம் நடக்குது. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு பக்கத்தில் இருப்பதை நீ சாப்பிடு. எவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்க. இதில் கூட இந்த வழியை கூட நம்மால் பின்பற்ற முடியலன்னா நாமெல்லாம் உம்மத்தே முஹம்மதியான்னு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிற சகோதரர்களே? எவ்வளோ அழகான வழிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், நெறிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இன்னொரு சஹாபி, அவங்களுடைய பெயர் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களே, இந்த ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களே சொல்கிறாங்க, ஒரு முறை நான் கொஞ்சம் பெண்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் அரட்டை அடிக்கிற மாதிரி. ஆரம்ப காலம் தானே அது. நான் பெண்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க.
வந்த உடனே என்ன ஹவாத் என்ன செய்கிறீங்க அப்படின்னாங்க. எனக்கு கை காலெலாம் ஓட இல்லை. நான் இப்படியெல்லாம் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிற சலதார்ஸ்லாம் பார்த்துட்டாங்களே அல்லது என்ன தப்பாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யை ஒன்று சொல்லிட்டாங்க. யார சொல்லலாம், ஜமலுன் லி ஷரதா, என்னுடைய ஒட்டகம் ஓடி போயிடுச்சு, அதை நான் என்ன செய்கிறேன், தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒட்டகம் ஓடி போய்விட்டது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரதாசன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு ஒரு தொழுகையின் போது சரதாசன் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, தாடியும் தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 2-3 நாள் கழிச்சு, அப்துல்லா அந்த ஒட்டகம் ஓடி போன ஒட்டகம் கிடச்சிதான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்லணுன்றே தெரியல. இல்லை நாயமே, கிடைக்கல நாயமே, ஒன்றும் சொல்லலை, பதில போயிட்டாங்க. ஒரு நாள் நான் தெருவில் போயிட்டு இருக்கிறேன், சரதாசன் இங்கே வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லா. அப்துல்லா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு நாயகமே. ஒட்டகம் கிடச்சிதான்? ஒட்டகம் கிடச்சிதான்? மா ஃபஅல ஷர்து ஜமலிக், அந்த ஓடி போன ஒட்டகம் என்னாச்சு அப்படின்னு. இல்லை நாயகமே, அது கிடைக்கல நாயகமே, எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு. இப்போ பள்ளிவாசலுக்கு போனால் சரதாசன் பின்னால் தொழுவணும், கேட்பாங்களே, என்ன செய்வது பாருங்கள். ஒரு கண்டிக்கையில் சரதாசன் எவ்வளோ அழகான முறையில் அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னு. பள்ளிவாசலுக்கு போகும்போது நான் என்ன செய்வேன், தொழுகை எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தக்பீர் கட்டுறாங்களோ அப்போ நான் உள்ளே போய் சேருவேன். தொழுகை முடிஞ்ச உடனே கிளம்பி நான் ஓடிடுவேன். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்து கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இடையில பள்ளியில் தொழ வேண்டும் என்று சொன்னால் யாரும் இல்லாத நேரம் இருக்கல, காலையில் 10 மணி 11 மணி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பள்ளியில் தொழணும்னு அந்த ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் தொழுதுட்டு போயிடுவேன். அப்படி ஓய்வாக இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாதிரி நான் வந்தேன். வந்து நான் தக்பீரை கட்டிட்டேன். சலதாசனும் அந்த அறையை திறந்துட்டு உள்ள வெளியில் உங்கள் வந்து பள்ளி வாசலுக்கு வந்துட்டாங்க. பள்ளியில் வந்த உடனே இப்போ எனக்கு தொழுகையே இப்போ நான் பக்ரா சூரா ஓதுற மாதிரி ஓதுறேன், நீட்டமாக ஓதணுமே. அவங்க தொழுதுட்டாங்க, தக்பீர் கட்டுறாங்க. சல்லா ரகாத்தைனி ஹஃபீஃபத்தைனி, 2 லேசான 2 ரகாத் துஹாவுடைய தொழுகை என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. இப்போ எனக்கு பயம், நான் தொழுகை முடிச்சுட்டு அவங்க கேட்டுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன். நீளமாக ஓதுறேன். தஸ்பீஹ் ருக்குல தான் நிற்கலாமே, அது பாட்டில் நிற்கலாம், சுஜூதில் இருக்கலாம். அப்படியே நான் சுஜூதில் ருக்குல இருக்கிறேன். சரதாசன் தொழுகை முடிச்சு சொன்னாங்க, தவ்வில் யா அப்துல்லா மாஷேத. அப்துல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் தொழுவலாம், நீங்கள் தொழுகை நீட்டி தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரதாசன் போயிட்டாங்க. பரவாயில்ல அப்துல்லா, நான் போயிடுறேன், பிரச்சனை இல்லை, நான் போக தான் போகிறேன், நான் இருக்கே இல்லை, எனக்கு வேலை இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, தவ்வில் யா அப்துல்லா மாஷேத, நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் தொழுவுங்க, தொழுகை நீட்டி தொழுவுறது நல்லதான், தொழுவுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தொழுகிறது அந்த நீளங்கிறது அவங்களுக்கு அவனுடைய சரதாசனம் போகிறதுக்காக வேண்டிதான், அவங்க என்ன கேட்டுருவாங்களேன்ட்டு நேராக போனாங்க. சல்லல்லாஹு முன்னால் உட்காந்து யார் சொல்லலாம் அழுதுட்டாங்க. ஒல்லதி பஅதக பில் ஹக்கி மா ஷரதல அல் ஜமல் முந்து அஸ்லம். நான் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தேன்னா அப்போ வந்து எந்த ஒட்டகம்லாம் ஒன்றும் ஓடவும் இல்லை தொலையும் இல்லை நாயகமே, என்னை மன்னிச்சிருங்க நாயகமே, என்னை மன்னிச்சிருங்க நாயகமே. சல்லல்லாஹு தெரியுது அங்கே தப்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு, ஒரு பொய்யை சொல்லிட்டான்னு அவங்க தெரியலையா, தெரியும். ஆனால் எப்படி சல்லல்லாஹு வழிப்படுத்துகிறார்கள், முறைப்படுத்துகிறார்கள் கூட சொல்லிட்டாங்க. ரஹிமக்கல்லாஹு சலாதன். சல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாகன்னு 3 தடவை சொன்னாங்க. அப்போ உன் தவறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டக்கூடிய அந்த முறையும் அழகானது, அற்புதமானது. அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் இளைஞர்களை நோக்கி, வாலிபர்களை நோக்கி நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிட்டா அந்த மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு சில பேர் என்ன செஞ்சிடுறீங்க, போயிடுறீங்க. ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு சுபு பாங்கு சொன்னது பிறகு கொண்டு வந்து மாப்பிள்ளையை விடுறாங்க. இப்போ சமீப காலமாக நம்ம ஊரில் இது நடக்குது. இதில் ஏற்படக்கூடிய விபரீதத்தை பற்றி என் அன்பு இளைஞர்களை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த பெண்ணை காக்க வைத்திருக்கிறீர்கள், ஏங்க வைத்திருக்கிறீர்கள். அது ஒரு பெரும் பாவம். அது அந்த ஏக்கமும் அந்த நாட்டமும் அது ஒரு பிரிவினையில் போய் முடிந்தால் அதற்கு காரணமாக நீங்களாகி விடுவீர்கள். அது பச்சை ஹராம். இது ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? இது என்ன கலாச்சாரம்? அந்த பெண்ணை ஜோடித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அவ தூங்காம காத்திருக்கிறான் கணவனுக்காக. நீங்க உங்களுடைய நட்பு எங்கேயாவது கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எங்கேயா கூட்டு போ, நண்பர்களை போ, பகலில் போ, முதல் நாள் முதல் சந்திப்பு
அந்த தீனோடு அதை ஆரம்பிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க, 2 ரக்காத்து தொழுதுட்டு ஆரம்பிக்க வேண்டிய வேளையில் நீங்கள் கண்ட கடைகளுக்கும் அங்கே இங்கேயும் ஆர்மரிக்கும் அங்கே திருச்செந்தூருக்கும் கூட்டிகிட்டு போகிறது, கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறது, இது ஹராம் இல்லையா? அந்த பெண்ணினுடைய ஏக்கம் அது உங்களினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அதை அஞ்சிக் கொள்ளுங்கள் என் அருமை இளைஞர்களே. இது போன்ற காரியத்தை ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள். அது மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்டது, அது ஹராம் என்பதில் 2 கருத்து கிடையாது. எனவே இது போன்றவைகளை விட்டுவிட்டு நல்ல இளைஞர்களாக, சமுதாயத்தை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரக்கூடிய இளைஞர்களாக, அன்போடு பெரியவர்களை அணுகக்கூடிய இளைஞர்களாக, அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுபோன்று பெரியவர்கள் மூலமாக்களும் அந்த இளைஞர்களை பண்போடு வழிநடத்த வேண்டும் என்று இந்த உரையின் மூலமாக கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலிமையான இளைஞர் சமுதாயமாக, வாலிப சமுதாயமாக நம் சமுதாயத்தை ஆக்கி அருள் பாலித்து இந்த தீனுக்காக மகத்தான ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் சமுதாய வாலிபர்களை ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.